ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن اتبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய பேருதவியால் இந்த புனிதமான நாட்களில் அல்லாஹு தாலாவுடைய இந்த மாளிகையில் வீட்டில் அமர்ந்து அரஃபாவுடைய நாளை பற்றியும் துஆவுடைய ஒரு சில முக்கிய விடயங்களை பற்றியும் சுருக்கமாக பேசலாம் நினைக்கின்றேன். அந்த வகையில் அரஃபாவுடைய நாளை பார்த்தால், அரஃபாவுடைய தினம் என்பது அல்லாஹு தாலா அதில் இஸ்லாம் மார்க்கத்தை பூரணப்படுத்தி அருட்கொடையை பரிபூர்ணப்படுத்திய ஒரு தினம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு யூதர் சொல்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய வேதத்தில் நீங்கள் ஓதக்கூடிய ஒரு வசனம் அது எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் நாங்கள் யூதர்களாகி நாங்கள் அன்றைய தினத்தை பெருநாளாக தெரிவு செய்திருப்போம். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அது என்ன வசனம் என்று கேட்டபோது அந்த யூதர் சொல்கிறார், அதுதான் சூரத்துல் மாஇதாவில் இடம்பெறக்கூடிய அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்று சொல்லப்படக்கூடிய வசனத்தை சொல்கின்றார். அதாவது, இன்றைய தினம் உங்களது மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருட்கொடையை உங்களுக்கு நான் பூரணப்படுத்தி விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாமை ஒரு மார்க்கமாக உங்களுக்கு நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த வசனம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க யூதரை பார்த்து, எங்களுக்கு அந்த நாளை தெரியும். அந்த நாளில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை அன்று அரஃபாவில் நின்று கொண்டிருந்த வேளையில் அந்த வசனம் இறங்கியது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கின்றது. அரஃபாவுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. நான் ரெண்டு முக்கியமான சிறப்புகளை சுட்டி காட்டுறேன். அதே போல் அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கிறது, அரஃபாவுடைய அந்த 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 வருடத்துக்கு முந்தைய பாவங்கள் அதற்கு அடுத்த அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது என்ற பிரபலியமான ஹதீஸ் எல்லாருக்குமே தெரியும். ஹஜ்ஜில் உள்ள ஹாஜை தவிர மற்றவங்களுக்கு அரஃபாவுடைய நோன்பு முக்கியமான ஒரு சுன்னா. ஆனால் ஹாஜை பொறுத்தவரையில் நோன்பு நோக்கிறது அது மக்ரூ, வரவேற்கத்தக்கது ஒன்றல்ல, அவரை பலவீனப்படுத்தும் என்பதனால அதை இஸ்லாம் தூண்டலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் இருக்கிற போது நோன்பு வைக்கவும் இல்லை, ஹாஜாக இருக்கின்ற போது வைக்கல் என்ற செய்தி பதிவாக இருக்கிறது. இப்படி அரஃபாவுடைய நாளை பார்த்துட்டா நிறைய சிறப்புகள் இருக்குது. எனக்கு அது பேசுகிற நோக்கம் இல்லை. அரஃபாவுடைய நாளில் ஒரு சிறப்புகளை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் ஒன்று தான், துஆக்களில் மிக சிறந்த துஆ அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படும் துஆ. கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, துஆக்களில் மிக சிறந்தது அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படும் துஆ என்ற ஒரு செய்தி, ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி இருக்கிறது. இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், இந்த ஹதீஸில் அரஃபாவுடைய நாள் மற்ற நாட்களை விட சிறந்தது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதை பற்றி தனியாக நாம் பார்த்துருக்கிறோம். அரஃபாவுடைய நாள் எந்தளவு சிறப்பு வாய்ந்தது, நாட்களிலே மிகவும் சிறந்த ஒரு நாள் என்றால் அரஃபாவுடைய நாள் தான். பகல் பொழுது தான் மிக சிறந்தது. இரவுகளில் எப்படி லைலத்துல் கத்ர் இரவு மிக விசேஷமானதோ, வருடத்தில் சிறந்ததோ, அதே போன்று அரஃபாவுடைய நாள் அந்தளவு சிறப்புக்குரியது. அதே போல் அரஃபாவுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. சுருக்கமாக 2 ஹதீஸ்களை சுட்டி காட்டலாம் நினைக்கின்றேன். அதாவது, அரஃபாவுடைய நாளில் அல்லாஹு தாலா நரகிலிருந்து அடியார்களை விடுதலை செய்வதை போன்று வேறு எந்த நாளிலும் விடுதலை செய்வதில்லை என்ற செய்தி முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது. அல்லாஹு தாலா நெருங்கி வருகின்றான், மலக்குகளை பார்த்து பெருமையாக கேட்கின்றான், ஃபயகூலு மா அராத ஹாஉலா, இதையெல்லாம் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம், இவர்கள் என்ன விரும்பி வருகிறார்கள் என்று கேட்கின்றான். அப்போ இவ்வளவு சிறப்புக்குரிய நாள் இந்த நாளில் துஆ செய்வது மிகவும் சிறப்பானது. இப்போ அரஃபாவில் நிற்கக்கூடிய ஒரு ஹாஜ் கண்டிப்பாக அவருடைய துஆ அரஃபாவில் இல்லாதவருடைய துஆவை விட சிறப்பானவர். அவர் என்ன மெயினாக குறிப்பாக அரஃபாவில் உள்ள ஹாஜிகளை இந்த ஹதீஸ் முன்னிலைப்படுத்துகிறது தெளிவான விஷயம். ஏண்டா சிறந்த நாள், சிறந்த காலம், சிறந்த இடத்துல ஒரு ஆள் சிறந்த ஒரு வணக்கத்தில் கேட்கக்கூடிய துஆ அந்த இடத்துல இல்லாமல் அந்த வணக்கத்தில் ஈடுபடாத ஒருத்தர் கேட்கக்கூடிய துஆவை விட சிறந்தது தான். ஆனால் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அரஃபாவுடைய நாளில்
எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் ஒரு மனிதர் கேட்கக்கூடிய துவா அது விசேஷமான துவா தான் என்கிறது அறிஞர்கள் தெளிவுபடுத்தின ஒரு விடயம். அதாவது ஹைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, துவாக்களில் மிக சிறந்த துவா அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படக்கூடிய துவா என்கின்ற போது கண்டிப்பாக ஹாஜிகள் முன்னிலைப்படுத்தப்படுவாங்க. ஏண்டா அவங்க செய்கிற வணக்கம் 50 கடமைகளில் ஒன்று. இருக்கக்கூடிய இடம் அரஃபா மிகவும் முக்கியமான இடம். காலம் இடம் எல்லாமே சிறப்புக்குரியது. ஒரு சேரக்குள்ள அதில் சிறப்பு கூட. அதே சந்தர்ப்பத்தில் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் ஒருவர் அன்று கேட்கக்கூடிய துவா மிகவும் சிறப்புக்குரியது தான் என்று அறிஞர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதைத்தான் சுட்டி காட்ட விரும்பினேன். அரஃபாவுடைய சிறப்புகள் என்று பேச போனால் நிறைய பேசலாம். அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகள் கேட்கக்கூடிய துவா சந்தேகமின்றி சிறப்புக்குரியது. இப்போ ஹஜ்ஜிக்கு போகாத ஒருத்தர் கேட்குற துவாவும் அதுவும் சிறப்புக்குரியது தான். அதுக்கு நிறைய அசர்களை சுட்டி காட்டலாம், தேவையில்லை என்று நினைக்கிறேன். அதே போல் மற்றொரு முக்கியமான மசாலா என்னென்றால் நிறைய பேருக்கு சந்தேகம் வாரது பயான் முடிஞ்சு போகக்குள்ள நான் அப்புறம் கேள்வி பதிலுக்கு திறக்கலை. அதாவது இந்த வருடம் அரஃபாவுடைய நாள் யௌமு சப்த், சனிக்கிழமை வருது. சனிக்கிழமை மாத்திரம் நோன்பு வைக்கிறது தெளிவாக விளங்கினா கேள்வியாக யாரும் கேட்க தேவையில்லை. நான் பயானில் கடுமையாக லேட்டாகும், முடிச்சுட்டு போயிடணும். அதாவது தனியாக அரஃபாவுடைய சனிக்கிழமையில் மாத்திரம் நோன்பு வைக்கிறது கூடாது, தனியே நோக்கிறது கூடாது. ஆனால் அதை சொல்லுவாங்க அத்தத்தவுல் முத்லக், பொதுவான ஒரு நஃபிலான நோன்பு ஒருத்தர் சனிக்கிழமையில் நோன்பு வைக்கக்கூடாது. உதாரணம் சொல்கிறேன்டா, ஒருத்தருக்கு என்னது வெள்ளை நாட்களில் ஐயாமுல் பீர் என்ற அந்த திங்கள் வியாழன் என்று பார்த்தா சனி வராது. இந்த ஃபிக்கில் உள்ள சுவாரஸ்யம் அதுதான். வெள்ளை நாட்கள்னு சொல்லுவாங்கள்ல, ஐயாமுல் பீர் 13, 14, 15 இதில் நோம்பு நோக்கிற வழக்கம் ஒரு ஆளுக்கு இருக்குது. அதில் சனிக்கிழமை வருது, தாராளமாக நோம்பு நோக்கலாம். அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு நோக்கிறாரு, சனிக்கிழமை வருது, நோம்பு நோக்கலாம். என்னென்னா அத்தத்தவுல் முத்லக், ஒரு உற்சாகம் வருது. திடீர்னு என்ன செய்கிறாருன்னா நாளைக்கு நோம்பு நோக்கப்படுற சனிக்கிழமை மட்டும் ஒரு நோம்பு நோக்கிறது கூடாது. இதுக்கு நிறைய ஹதீத்களில் நேரடியாக இல்லாமல் புகாரி அல்லது முஸ்லீம் இப்படி மாறி மாறி பதிவாகியுள்ள ஹதீத்கள்லேருந்து வஜ்ஹுத் தலாலா அல்லது வஜ்ஹுல் இஸ்தித்லால்னு அறிஞர்கள் சொல்லுவாங்க. அதில் ஒரு ஹதீத்தை மட்டும் சொல்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு வணக்கத்தில் கடும் ஆர்வம் கொண்டதால் அதிகமாக நோன்பு வைக்கணும், மிராத்துல்கையில் ஈடுபடணும் ஆர்வப்படுறாங்க. நீண்ட ஹதீத். அது சுருக்கத்தில் கடைசியில் ரசூலுல்லாவோட ஒரு சின்ன ஒரு சம்பாஷணை இடம்பெறும், ஒரு உரையாடல். அதில் கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் இப்படி செய்யுங்க, ஒரு நாள் நோம்பு நோருங்க, ஒரு நாள் நோன்பு விடுங்க. யார் ரசூலுல்லாஹ் எனக்கு இதையும் விட இயலும் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதை விட சிறப்பான ஒரு முறை இருக்காது. இது நபிமார்களுள் ஒரு நபி நோற்ற நோம்புடைய முறை. யார் அந்த நபின்னு தெரியுமா? நோம்புகளிலே சிறந்த முறை தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சியாமு தாவூத். என்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து சஹீஹான ஹதீஸ். அவங்க நோம்பு என்ன கான யஸூமு யௌமன் வ யுஃப்திரு யௌமா, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, இன்னொரு நாள் நோன்பு இல்லாமல் இருப்பாங்க. இப்போ இந்த ஹதீஸிலிருந்து விளங்கப்பட வேண்டிய முக்கியமான விடயங்களில் ஒன்று, ஒருவர் பொதுவாக நோட்பதற்கும் ஒரு வழக்கமே நோம்பு நோக்கிற வழக்கம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோக்கிறார் என்றால் அப்போ அதில் சனிக்கிழமையும் கூட வரும். இப்படி நிறைய ஹதீஸ்களை சொல்லலாம். ஜுவைரியா ரலியல்லாஹு ஹதீஸெல்லாம் இருக்கிறது ரலியல்லாஹு அன்ஹா, தேவையில்லை. இப்போ சுருக்கம் இதுதான். இன்றைக்கி நெட்டில் எல்லாம் நிறைய போகும், ஒரு அரபியும் கூட கேட்டார், சனிக்கிழமை மட்டும் நோம்பு நோக்கிறது கூடாது என்றால் கூடாது. பொதுவான உபரியான நோம்பு தான் கூடாது. காரணமுள்ள ஒரு நோம்பு நோக்கலாம். அப்போ அரஃபா என்ற காரணத்தால் தான் நோக்கிறோமே தவிர சனி என்ற காரணம் வராது. அப்போ தெளிவான விஷயம். அந்த மசாலாவை விரிவாக பலர் ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. அதை சுருக்கம் இதுதான். சனிக்கிழமை மாத்திரம் நோன்பு வைப்பது கூடாது. ஆனால் அது காரணமுள்ள ஒரு நோன்பாக இருந்தால் நோக்கலாம். கதா செய்யப்படுது ஒரு நோன்பு, அல்லது ஃபர்தான நோன்பு, அல்லது நேர்ச்சை வைக்கப்பட்ட ஒரு நோன்பு, இப்படி காரணம் ஒன்று இருந்தால் அப்படி பார்க்குற போது அரஃபாவுடைய நாளும் ஒரு தெளிவான காரணம் என்ற வகையில் சனிக்கிழமையில் மாத்திரம் இந்த அரஃபாவுடைய நோன்பை நோக்கின்ற போது எந்த பிரச்சனையும் வராது. இது தெளிவான ஒரு மசாலா. இப்போ இப்படி பார்க்கின்ற போது நான் பேச வந்த அடுத்த முக்கியமான விடயம், அதாவது இந்த அரஃபாவுடைய நாளில் அதிக விசேஷமான ஒரு வணக்கம் என்றால் அது துவா தான். துவாவை விட ஒரு சிறந்த வணக்கம் இருக்க முடியாது. ஆகவும் விசேஷமான ஒரு வணக்கம். அப்போ இந்த துவாவை நாம் கேட்கின்ற போது பல ஒழுக்கங்களை பல விடயங்களை நாம் கடைப்பிடிக்கணும், வாழ்க்கையில் கொண்டு வரணும். துவாக்கென்று சில ஒழுக்கங்கள் இருக்குது, சில விதிமுறைகள் இருக்குது, சில நிபந்தனைகள் இருக்குது. அதே மாதிரி சில நிலைமைகளில் துவா கேட்பது மற்ற அந்த நிலைமைகள் அல்லாத அந்த சந்தர்ப்பங்களில் அல்லாத
கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனையை விட சில சந்தர்ப்பங்களில் கேட்குற துவா, சில நிலைகளில் கேட்குற துவா மேலானதாக இருக்குது. இப்படி பல விஷயங்கள் துவாக்கள் இருக்குது, விரிவான நூட்கள் இருக்குது. அதில் உதாரணத்துக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் ப்ரொஃபஸர் டாக்டர் அப்துல் ரஸாக் அப்துல் முஹ்சின் அல் பத்ர் அல் அப்பாத், மிகப்பெரிய ஒரு அறிஞர், சவுதியில் உள்ளவங்க. அவங்களோட ஃபிக்ஹுல் அஜியத்தி வல் அத்கார் என்ற நூல், அந்த நூலுடைய 5 பாகங்களை கொண்ட ஒரு விரிவான நூல், தனி துஆ அதுக்கார்களை பற்றியே விரிவாக ஆராயக்கூடிய ஒரு நூல். அந்த நூலில் டாக்டர் அவங்க எழுதினுள்ள ஒரு கருத்தை நான் சுருக்கமாக இங்கே தொகுத்து வந்தேன். துஆவை பற்றி பல கோணங்களில் நாம் அலசலாம். இங்கே அதாவது ஒரு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமாக 4 காரணிகள், அந்த 4 காரணிகளையும் சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமில் பதிவாகியுள்ள ஹதீஸில் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன், நல்லவன். இன்னல்லாஹ தஆலா தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் நல்லதைத்தான் ஏற்றுக்கொள்வான், விரும்புவான். அந்த மனம், அதாவது என்ன சொல்கிறது, திருமண பந்தத்தை பற்றி வரக்கூடிய வசனங்கள், அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இட்டு கட்டப்பட்டது, அவங்க நிரபராதி என்று சொல்லக்கூடிய வசனங்கள கடைசியிலையும் கூட பார்க்கலாம். நல்ல பெண்மணிகளுக்கு நல்ல ஆண்கள், நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண், இப்படித்தான் வரும். இஸ்லாம் நல்லதைத்தான் தூண்டும், எல்லாத்துலேயும், குணத்திலையும் சரி, அஹ்லாக்கில் பண்புகள்லையும் சரி, கொடுக்கல் வாங்கல்லையும் சரி, உழைக்கிறது, உண்றது, கொடுக்கிறது. ஏண்டா இது எங்கேருந்து ஆரம்பிக்குது என்றால், இன்னல்லாஹ தஆலா தய்யிபுன், அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன், குறை என்ற ஒன்றே இருக்காது. ஆகவே லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதும் அது நல்லதைத்தான் ஏற்றுக்கொள்வான். இதுக்கு எவ்வளவோ விளக்கங்கள் சொல்லலாம், தொழுகையிலிருந்து ஹஜ்ஜிலிருந்து. நாம் கூடிய தூரம் போக தேவையில்லை, சுருக்கமாக முடித்துக்கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ஹதீஸுக்குள்ளே நிற்கிறேன், அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன், அவன் நல்லதையே பரிசுத்தமானதையே ஏற்றுக்கொள்கின்றான். வஇன்னல்லாஹ தஆலா அமரல் முஃமினீன் பிமா அமர பிஹில் முர்ஸலீன், நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா எதை கட்டளையிட்டானோ அதையே அல்லாஹு தஆலா விசுவாசிகளுக்கும் கட்டளை இடுகிறான். அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு என்ன கட்டளை இடுகின்றான்? தூதர்களே, நல்லவற்றையே உண்ணுங்கள், குலு மினத் தய்யிபாத், நல்லவற்றை, அப்போ ஹலாலான உணவுகளே உண்ணுங்கள். ஹலாலானவற்றை உண்ணுங்கின்ற போது அந்த உணவும் ஹலாலான உணவாக இருக்க வேண்டும், அந்த ஈட்டல் முறையும் ஹலாலாக இருக்க வேண்டும். உணவு ஹலாலாக இருக்கும், அதை பெற்ற வழி ஹராமாக இருந்தாலும் அந்த உணவு நமக்கு கூடாததாக மாறி. அப்போ தய்யிப் நல்லதென்றால் அதுவும் என்னது, தய்யிபுன் லிதாத்தி, அடிப்படையிலே அது ஹலாலான ஒன்று, நமக்கு அடையக்கூடிய வழியும் ஹலாலானதாக இருக்கணும். அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான்? ரசூல்மார்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹர் ருசுலு குலு மினத் தய்யிபாத், தூதர்களே நல்லவற்றிலிருந்தே உண்ணுங்கள், வஅமலு ஸாலிஹா, நல்ல அமலை செய்யுங்கள், நல்லவற்றை செய்யுங்கள், இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்யக்கூடியவற்றை நான் நன்கு அறிகிறேன் என்று அல்லாஹு தஆலா ரசூல்மார்களுக்கு கட்டளை இருக்கின்றான். நீங்கள் உண்பதாக இருந்தால் நல்லவற்றை, ஹலாலான உணவைத்தான் உண்ண வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான். இது ரசூல்மார்களுக்கு. அதே கட்டளையை விசுவாசிகளாகிய எங்களுக்கும் இடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, மேல் சொன்ன வசனம் சூரத்துல் முஃமினூன்ல பதிவாக இருக்குது. சூரத்துல் பக்ராவுல் அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு சொல்கின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், விசுவாசிகளே, நாங்கள் உங்களுக்கு வழங்கியவற்றில் நல்லவற்றில் இருந்து உண்ணுங்கள். எவ்வளோ இருக்குது, எல்லாமே அல்லாஹ் படைத்தது தான். நம்ம பார்க்கக்கூடிய ஆகுமானது, ஆகுமாக்கப்படாதது எல்லாமே அது வேறு விஷயம். ஏன் அல்லாஹு தஆலா உண்டாக்கியிருக்கிறான், படைச்சிருக்கிறான் என்று. ஆனால் இதில் நல்லவற்றில் இருந்து தான் நாங்கள் உண்ண வேண்டும். வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹுவே வணங்குபவர்களாக இருந்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அப்போ ரசூல்மார்களுக்கிட்ட அதே கட்டளை எங்களுக்கு என்றால், நாங்கள் உண்ணக்கூடிய உணவு, பருகக்கூடிய அந்த ஆகாரம் அல்லது நீர் அனைத்துமே, நமக்குள் செல்லக்கூடிய அனைத்துமே சுத்தமானதாக, நல்லதாக, தய்யிபானதாக இருக்க வேண்டும். அதாவது அதுவும் நல்லதாக, ஹலாலானதாக இருக்க வேண்டும். எம்மை அடையக்கூடிய வழியும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் ஒரு முக்கியமான விடயத்தை சுட்டி காட்டுறாங்க. சும்ம தக்கர ரஜுல், ஒரு மனிதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறாங்க. அவருடைய நிலைமை எப்படி இருக்குது என்றால், யுதீலு ஸஃபர், பிரயாணம் என்று சொல்கிறத விட நீண்ட ஒரு பிரயாணத்தில் ஈடுபடுகிறார். எங்களுக்கு தெரியும், இவ்வளவு போக்குவரத்து சாதனங்கள், வசாயில் முவாசலாத், போகிறதுக்குரிய எவ்வளவோ வசதிகள் இருந்தும் கூட பயணம் என்றாலே ஒரு களைப்பு தான். என்னதான் சொகுசில் போனாலும் பயணம் என்பது ஒரு பிரயாணி என்ற ஒரு உணர்வு வருகின்ற போது, நம்ம என்ன என்ஜாய்மெண்ட்டுக்கு போனாலும் பிரயாணத்துக்கு என்ற ஒரு களைப்பு இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அல்லது வாகன வசதி இல்லாமல் ஒருவர் நீண்ட பயணம் செய்கிறார் என்றால்
ஆளுடைய அனைத்தையுமே அதை அப்படியே மாற்றி போட்டுவிடும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை சொல்கிறாங்க, யுத்தீலு ஸஃபர், நீண்ட பயணத்தில் இருக்கிறார். அந்த பயணத்தின் விளைவு அவருடைய நிலை எப்படி இருக்குது என்றால் அஷ்அஸ அக்பர, என்ன, தலைமுடி பரட்டையாகி, நீண்ட பயணம், தலைமுடி பரட்டையாக இருக்கிறது. அக்பர, புழுதி படிந்து போயிருக்குது, ஆடையெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு கவலையான தோற்றத்தில் இருக்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் யமுத்து யதைஹி இலஸ்ஸமா, வானத்தை நோக்கி கையை நீட்டுகின்றார். நீட்டி யா ரப் யா ரப் என்று அல்லாஹ்விடம் உதவி கேட்கிறார். அல்லாஹ் மிகவும் இரக்கமுள்ளவர். அதாவது அல்லாஹு தஆலா அவனது இரக்கத்திலிருந்து தந்த ஒரு பகுதியில் எத்தனையோ கூறுகளாக பிரிக்கப்பட்ட ஒரு பகுதியில் தான் இவ்வளோ தத்தராஹமுல் ஹலாயிக், இவ்வளோ படைப்புகளும் அன்பு செலுத்துது. அது அல்லாஹ்வுடைய அருளுக்கு முன்னால் அது தூசு. எவ்வளோ பெரிய அருள் உள்ளவன். அந்த அருள், அந்த கருணை அல்லாஹ்விடம் இல்லாவிட்டால் இன்று பூமியில் நடக்கக்கூடிய அநீதிக்கு எப்பயோ தண்டனை கிடைச்சிருக்கு. நம்மளோட கையில் சரியான ரைட்ஸ் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? எடுக்கிறதுக்கெல்லாம் தண்டிச்சு போட்டுருவோம். அதான் அல்லாஹ்வை விட ஒரு ஹலீம், ஒரு சபூர் கிடையவே கிடையாது. அல்லாஹ்வை விட பொறுமையானவன், சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு தாத் இருக்கவே முடியாது. அது ஆகவும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துக்கள் எப்படி அல்லாஹுக்கே உரியனவோ அதே போல் இரக்கத்திலும் அல்லாஹு தஆலா, அதனால் இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, அல்லாஹுடைய கோபத்தை அவனுடைய அருள் முந்தி இருக்கிறது. அப்போ அல்லாஹ் ரஹீம் ரஹ்மான், அதை எவ்வளவோ பேசிக்கொண்டு போகலாம். இந்த அளவு எல்லையற்ற கருணையுள்ள அல்லாஹ் இப்படியான பரிதாப நிலையில் உள்ள ஒருத்தருக்கு அவருடைய கேட்குற பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா தட்டி கழிக்கின்றான். அல்லாஹ் எவ்வளோ பொறுமைசாலி. இப்போ நமக்கு சாதாரணமாக ஒரு குட்டி மானையே ஒரு புலி வேட்டையாடுகிற போது மனதுக்கு எவ்வளோ ஒரு தாங்க இல்லாமல் இருக்கும். பார்க்கக்குள்ள சேனல்களில் இவ்வளோ அநியாயம். அதை விட மோசம் அப்பாவி குழந்தைகளை கொத்து கொத்தாக கொள்வது இல்லையா? எவ்வளோ பெரிய பெரிய கொடுங்கோளர்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஃபிரௌன், நமக்கு தெரிஞ்சதில்லை, ஃபிரௌனில் இருந்து கடைசியாக வாழ்ந்து மறைஞ்ச ஹிட்லராக இருக்கலாம், அதோடு சேர்ந்து வந்து எவ்வளோ பேர் மில்லியன் கணக்கான ஆக்களை கொன்ற எவ்வளோ பேர் அநியாயமாக அப்பாவிகள், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் எல்லாம் மிக பெரும் பாவங்கள். ஆனால் பலர் அல்லாஹு தஆலா அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கெல்லாம் பல பல ஹிக்மத்துக்கள் இருக்குது. அதில் ஒரு பகுதி தான் அல்லாஹு தஆலா சில தவணைகளையும் கொடுக்குறான். அவனுடைய பொறுமையின் வெளிப்பாடு, அவனது அருளின் வெளிப்பாடு. இப்படி எல்லையற்ற அன்பு கருணை கொண்ட அல்லாஹு தஆலா இவ்வளோ ஒரு பரிதாப நிலையில் இருக்கக்கூடியவருக்கு ஏன் அல்லாஹு தஆலா இவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒமத்ஆமுஹு ஹராம், இவருடைய உணவு ஹராமானதாக இருக்கிறது. ஒமஷ்ரபுஹு ஹராம், இவருடைய குடித்த குடிபானம் ஹராமானதாக இருக்கிறது. ஒமல்பசுஹு ஹராம், இவருடைய ஆடை ஹராமானதாக இருக்கிறது. ஒகுதிய பில் ஹராம், ஹராத்திலேயே இவர் ஊட்டப்பட்டிருக்கிறார். ஹராம் ஊட்டப்பட்ட உடம்பு இவருடைய உடம்பு. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலி, இவருக்கு எப்படி பதில் கிடைக்கும்? ஏண்டா ஹராத்தை பற்றி ஒரு எந்த விதமான ஐயமும் இல்லை. சர்வ சாதாரணமாக பணம் தான், பணம் ஈட்டல் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எப்படி இருந்துட்டு ஒரு இக்கட்டான கட்டம் வரும்போது கையேந்தி தவிக்கிறார். தெரியாமல் போகுது வேறு விஷயம். இன்றைக்குள்ள பொருளாதார முறையில் நம்ம விரும்பியோ விரும்பாமலோ நம்மள கலக்கத்தான் செய்யும். இது ஒரு வேறு மசாலா. இப்போ சிலர் உணவுக்கு விருந்துக்கு சிலர் அழைப்பாங்க, அவங்க மாற்று மதத்தாரா கூட இருக்கலாம், போகலாம், அதுக்கு பிறகு உபகாரம் செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியாக்களை எடுத்திருக்கிறாங்க, முகவுகிஸ்டிருந்து எடுத்திருக்கிறாங்க, பல மன்னர்கள்ட்டிருந்து எடுத்திருக்கிறாங்க, திருப்பி கொடுத்திருக்கிறாங்க. அதில் எல்லாமே கலந்திருக்கிறது இருக்குது. அந்த இஸ்லாம் வந்து ஒரு ஒரு யூசுர், இன்ன தீன யூசுர், இஸ்லாமுங்கிறது ஒரு லேசான மார்க்கம், ஒரு அந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே என்ன விஷயம் என்றால் பொடுபோக்காக எல்லாத்துலேயுமே பொடுபோக்கு, கண்டமாதி உண்றது, கண்டமாய் பொருளாதாரத்தை ஈட்டுறது, இப்படி ஹராத்திலே வளர்ந்து விட்டு எவ்வளவு கெஞ்சினாலும் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனையாக போகாது. அப்போ இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை எங்களுக்கு சொல்ல வரார்கள். நமக்குள் செல்லக்கூடிய உள்செல்லக்கூடிய உணவு ஆகாரம் அனைத்துமே ஹலாலான உணவாக, ஹலாலான ஆகாரமாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. எமது பிரார்த்தனை நாம் எவ்வளவு புனிதமான ஒரு நேரத்தில், எவ்வளோ ஒரு புனிதமான இடத்தில் எவ்வளவு மன்றாடி கேட்டால் அந்த பிரார்த்தனைக்கு ஒரு சரியான தாக்கம் இருக்க வேண்டும் என்றால் மிக பிரதானமாக நாம் கொள்ள வேண்டிய விடயங்களில் ஒன்று, எமது உணவு, எமக்கு உட்செல்லக்கூடியவை சுத்தமானதாக தூய்மையானதாக இருக்க வேண்டும். அப்போ இதுக்கு மஃஹூமுல் முகாலஃபா, இதை மாற்றி விளங்குறண்டால் அப்போ அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் போவதற்கு இவருடைய தவறான உணவு உட்கொள்ளும் முறை,
ஹராமான உணவு பழக்கங்கள் இவைகளும் ஒரு காரணம் என்ற செய்தி இந்த ஹதீஸில் மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. இமாம் வஹப் இப்னு முனப்பிஹ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் ஸர்ரஹு அன் யஸ்தஜீப அல்லாஹு தஅவதஹு ஃபல்யுطيب துஅமதஹு. யாருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்குதோ அவர் தான் உட்கொள்ளக்கூடிய அந்த உணவை நல்லதாக வைத்துக் கொள்ளட்டும், ஹலாலானதாக ஆக்கி கொள்ளட்டும் என்று சொல்கிறாங்க. சஹாபாக்களில் ஒரு சஹாபி அவர் கேட்டால் உடனே துவா ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லாருடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சிலருடைய துவாவுக்கு ஒரு தனி பவர் இருக்கும். அதாவது அவர் ஒரு முஸ்தஜாபு தாவாத் என்று அறியப்பட்டிருந்தார். அந்த சஹாபியை தெரியுமா யாருக்கு? சஹாபாக்களில் ஒரு முக்கியமான சஹாபி. அவர் அவருடைய இதுக்கு போய் பார்த்தா விளங்கும். சஹாபாக்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான சிறப்பு. அதாவது பெரும் சஹாபாக்கள், கிபாரு சஹாபாக்களில் இந்த ஒரு தபக்காக்கள் இருக்குது, ஒரு கட்டங்கள் இருக்குது. அதில் சிலர் மிகவும் குர்ராக்களாக அறியப்பட்டிருப்பாங்க குர்ஆனில், சிலர் முஹத்திஸீன்கள் அறியப்பட்டிருப்பாங்க. இப்படி சிலர் வீரத்துக்கு பேர் போனவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அதில் ஒரு முக்கியமான சஹாபி முஸ்தஜாபு தாவாத் அல்லது முஸ்தஜாபு தாவா என்று அவரை சொல்லலாம். தாவாத் யார்? அவர் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படுது, துஸ்தஜாபு தாவாத்துக் அல்லது தாவத்துக் மின் பைனி அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களுக்குள்ளே உங்களோட துவாக்கு பதில் கிடைக்குது. நீங்கள் துவா கேட்டால் டக்குன்னு அதுக்குரிய பதில் ஏதோ டக்குன்னு கிடைக்குது. பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க இவரை விட. அப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மா ரஃபஅது இலா ஃபமி லுக்மதன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லா வ அன ஆலிமுன் மின் ஐன மஜீஉஹா. இமாம் இப்னு ரஜப், ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் ஜாமிஉல் உலூம் வல் ஹிக்கம்ல பதிவு செய்கிறாங்க, மா ரஃபஅது இலா ஃபமி லுக்மதன் இல்லா வ அன ஆலிமுன் மின் ஐன மஜீஉஹா. ஒரு கவலை உணவாக இருந்தால், ஒரு பிடி உணவாக இருந்தால், நான் அதை உட்கொள்ள முன்பு அது எங்கிருந்து வருகின்றது என்று அறிந்துதான் உட்கொள்வேன். கிடைக்கிறதெல்லாம் ஒன்றல்ல, அந்தளவு கவனம். அப்போ அதனால் அவ்வளோ பக்குவமாக இருந்ததுனால அவங்களுடைய துவா உடனேக்குடன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவாவாக இருந்தது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க, எவ்வளவோ ஒரு பரிதாப நிலையில் அந்த மனிதர் இருந்தும், அவர் எவ்வளோ மன்றாடி கேட்டும், அவருடைய உணவு உடை இப்படி ஹராத்திலே அவர் ஊறி இருந்ததுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமாக கவலையாக சொல்கிறாங்க, ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், அவருக்கு எப்படி பதில் கிடைக்கும் என்று சொல்கிறார். ஆகவே இந்த பேச்சுடைய கடைசி கட்டமாக இந்த ஹதீஸை வைத்து 4 விடயங்களை நாங்கள் இங்கே பார்த்துவிட்டு சுருக்கமாக உரையை நிறைவு செய்யலாம். அதில் முதலாவது, ஒரு மனிதன் பிரயாணத்தில் இருப்பது, ஒரு பிரயாணியாக முசாஃபிர், ஒரு பிரயாணி என்ற ஒரு நிலையை ஒரு மனிதன் அடைவது இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணம். அதனால் தான் பிரயாணம் போகிறாக்கள்கிட்ட சொல்லுவோம், உங்களோட துவாக்கள் எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த பிரயாணம் போகக்குள்ள ஒரு பயம் எப்படியும் வரத்தான் செய்யும், ஒரு பக்குவம் வரத்தான் செய்யும். அதையும் மீறி நடக்கக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க. ரொம்ப கவலையாக இருக்கும். எத்தனையோ அடிகள், பல ஆயிரக்கணக்கான அடிகளுக்கு முன்னால் பறந்துட்டு இருக்கக்குள்ள தான் சிலருக்கு போதை தேவைப்படுது இல்லையா? ரொம்ப ரொம்ப அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய ஒரு கட்டம் அது. அந்த டைமில் ஒரு திக்ரை செஞ்சுட்டு போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த டைமில் குர்ஆனை ஓதுனா, அந்த டைமில் கேட்குற துவா அழகாக உட்காந்து கேட்கலாமே. ஆனால் ரொம்ப கவலையாக இருக்கும். சில சகோதரர்களுக்கு பக்கத்தில் உட்காந்து கூட போக இல்லாமல் இருக்கும். ஒரு சின்ன இன்சிடென்ட் போதும், அங்கே அது ஒரு பஸ்ஸில் போகிறத விடவும் பயங்கரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் மனிதன் அப்படி தான். அதாவது நம்மளோட இறையச்சத்தை நாம் பார்க்குறேன்டா, அதாவது எந்த கட்டங்களில் பாவம் செய்ய முடியுமோ அந்த கட்டங்களில் எப்படி பக்குவமாக இருக்கிறோம்ங்கிறது தான் எங்களோட இறையச்சத்தை நாம் அளந்து பார்க்கக்கூடிய கட்டங்கள். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இத்தகில்லாஹ ஹைஸு மா குன்த், எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயப்படு. அப்போ ஆகாயத்தில் இருக்கிறோம், எவ்வளோ அருமையான கட்டம். துவா கேட்டால், அல்லாஹ்வோட மன்றாடி கேட்டால் எவ்வளவோ பயன் கிடைக்கக்கூடிய ஒரு கட்டம் அது. நல்ல மக்கள் நிறைய இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல, கண்கூடாக பார்க்குறோம். அதில் தான் ஒன்று தாராங்க இல்லையா, அரை போதை கால் போதை, கொஞ்சமாக போதை இருந்தாலும் அது தெளிவான ஹராம். அப்போ அந்த கட்டத்தில் துவாவும் கேட்க தேவையில்லை, ஓதையும் தேவையில்லை, அமைதியாக கூட இருந்து வரலாமே இல்லையா? கவலையாக இருக்கும். நம்ம குறிப்பாக சில முஸ்லீம் சகோதரர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை சொல்கிற விஷயத்திலிருந்து நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், பிரயாணம் என்ற அந்த நிலையை ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முக்கிய காரணமாக இருக்கிறது. அதை பற்றி ஒரு வேறு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஸலாஸு தஅவாத்தின் முஸ்தஜாபாத்துன் லா ஷக்க ஃபீஹி, 3 துவாக்கள் சந்தேகமின்றி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை. அதில் ஒன்று அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா, அது பிரயாணியுடைய துவா.
வதாவத்துல் முசாஃபிர் வதாவத்துல் வாலிதி வலதி, தந்தை பிள்ளைக்காக கேட்கக்கூடிய துவா அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவா என்று கூட சொல்லலாம். ஆகவே பிரயாணம் என்று வந்துவிட்டாலே ஒரு பிரயாணியுடைய துவாவுக்கு அல்லாஹு தாலாவிடம் ஒரு தாக்கம் இருக்கிறது. அப்போ பிரயாணம் எந்த அளவு நீளமானதாக, கஷ்டமானதாக, கடினமானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனிடத்தில் மன்றாட்டம் வரும், கெஞ்சிதல் நிலை வரும், அவன் உடைந்து போவான். அப்போ இந்த நிலைகள் கூடுவதனால் அல்லாஹு தாலா தான் எதிர்பார்க்குறான். இன்கிசார்னு சொல்லுவாங்க, மன்றாடி உடைந்து அப்படி கேட்கறது. அந்த நிலையை பிரயாணம் தோற்றுவிக்கிறது. ஆகவே பிரயாணத்தில் இருப்பதும் ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இருக்குது. ரெண்டாவது காரணம், இந்த ஹதீஸை வைத்து விளங்கக்கூடிய முக்கியமான ரெண்டாவது காரணம், ஒரு மனிதனிடம் பணிவு காணப்படுவது. பணிந்து பக்குவமாக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதை அல்லாஹு தாலா விரும்புகிறான். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னது அஷ்அஸ அக்பர், அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, ஆள் முடி பரட்டையாக, ஆடை அப்படியே புழுதி படிந்து பார்ப்பதற்கு அலங்கோலமாக கவலைக்கிடமான நிலைமையில் காட்சி அளிக்கிறார். அப்போ இந்த நிலை ஒரு மனிதன் பார்ப்பதற்கு மிகவும் ஒரு பரிதாப நிலையில் காணப்படுவது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இருக்குது. அதுக்கு நம்ம இன்னும் வலு சேர்க்கும் மூலமாக சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி பிரார்த்திப்பதற்காக செல்கின்ற போது, அபூதாவூத் திர்மிதியில் பதிவாகியுள்ள ஆதாரபூர்வமான ஹதீஸில், خرج رسول الله صلى الله عليه وسلم متبذلا متواضعا متضرعا. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்திஸ்கா மழை வேண்டி பிரார்த்திப்பதற்காக செல்கின்ற போது எப்படி போகிறாங்க? முத்தபத்திலன் சொன்னால் வளமையாக உடுக்கக்கூடிய ஆடையை விட ஒரு வேலைக்கு உடுக்கக்கூடிய ஆடை. அந்த ஆடை அவர் ட்ரெஸ் பண்ணியிருக்கிற முறையை பார்த்தாலே ஆள் ஏதோ உடைஞ்சி போயிருக்கிறாரு, கவலையோடு இருக்கிறாருன்றதை காட்டும். அதே மாதிரி முத்தவாதியான் ரொம்ப பணிவாக, முத்ததல்லிலன் ரொம்பவும் மென்மையானவர்களாக, பணிந்தவர்களாக, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மழை வேண்டி பிரார்த்திப்பதற்காக வாராங்க. அப்போ இந்த ஹதீஸில் என்ன நபி அவர்கள் சொல்கிறாங்க? அஷ்அஸ அக்பர், இந்த பார்க்கக்கூடிய அவருடைய அந்த வெளி தோற்றம் ஆள் மிகவும் உடைந்து நொறுங்கி குன்றி போயிருக்கிறார்ன்றதை காட்டுது. அப்போ துவாவுக்கு ஒரு ஆகவும் பரபரப்பாக வராமல் எந்த அளவுக்கு மனம் உருகி கேட்குறோமோ, அந்த நிலையை உண்டாகி கொள்கிறோமோ, துவா அல்லாஹ்வுடன் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது. இதை இன்னும் வலு சேர்க்கக்கூடிய மற்றொரு முக்கியமான ஹதீஸ், முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். சிலரை பார்த்தா இந்த பார்க்குறதுக்கு ரொம்ப அலங்கோலமாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு என்றால், சில வீடுகளில் சில இடங்களில் அவங்களுக்கு உள்செல்வதற்கு அனுமதி கூட கிடைக்காது. ஆனால் அவர்களுடைய நிலை அல்லாஹ்விடம் மிக உயர்வானதாக இருக்கும். அவர்கள் துவா கேட்டால் அல்லாஹு தஆலா அதற்கு பதில் அளிக்கிறான். முஸ்லீமில் பதிவாகியுள்ள ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ருப்ப அஷ்அஸ அக்பர மத்ஃபூஇன் பில் அப்வாப் லவ் அக்ஸம அலா அல்லாஹி லஅபர்ர. பலர் இருக்கிறாங்க. அஷ்அஸ அக்பர், ருப்ப அஷ்அஸ அக்பர மத்ஃபூஇன் பில் அப்வாப், அதாவது இவங்களுக்கு உள் செல்ல அனுமதி கிடைக்காது. போனால் ஆக்களை துரத்தி விடுவாங்க. முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறாரு, பார்த்துட்டு ஆளோட தோற்றத்தை பார்த்துட்டு உடுப்பு ட்ரெஸ் நல்லா இல்லை, உள்ளுக்கு எடுக்கிறதில்ல, ஆளை அனுப்பிவிடுறது. பார்க்க அலங்கோலமாக கொஞ்சம் ஒன்று இருக்குது, அசுத்தமாக உழுக்கிறது, அது கூடாது. ஆனால் கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு ஒரு பழமொழி தமிழில் இருக்குது. சுத்தம் முக்கியம், ஆனால் சில உடுக்கிற முறைகளில் கர்வம் இல்லாத முறையாக இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் மக்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய திறப்பை எடுப்பதற்காக போன முறை ஒரு ஹலீஃபா, அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஒரு மிக உயர்ந்த தலைவர்களில் ஒருவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தார். போன முறை இப்போ நாம் போட்டு வந்திருக்கிறேன், இப்போ இந்த சவுப்பில் சின்ன ஒரு டாக்டர் இருக்குது கருப்பு, நான் இங்கே வரக்கிட்டாவை தான் பார்த்தேன், அதே எனக்கு விவசாயிக்குது. அப்போ எவ்வளோ பெரிய ஹலீஃபா, அவங்கள போல ஒருத்தர் என்ன, அவங்களோட மௌத்தோடையே ஃபித்னாக்களுடைய வாயில் அப்படியே திறக்கப்படுது. முஸ்லீமில் வர ஹதீஸில் அவங்களோட சிறப்புகளை எவ்வளோ பேசிட்டு போகலாம். ஆனால் அவங்க எப்படி போகிறாங்க? எத்தனையோ ஓட்டையில். இப்போ நான் கூட ஒரு பயானுக்கு வரக்குள்ளே ஏதாவது கிரீஸ்பட்டர் உடுப்போட வந்தால் பலர் யோசிப்பாங்க, முத்தவா எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கார் பாருங்கள், மௌலியமாருன்னா அப்படித்தான். நம்மளோட ஆக்கத்தை இருக்குது அந்த பாருங்கள், அதுதான் யதார்த்தம். இப்போ என்னெண்டா நஜீஸோட வரக்கூடாது, அதுக்காக வேணும்னு ஊற்றியும் பூசிட்டு வரல. எளிமை, அதுதான் அங்கே போய் இருப்பதில் எளிமை. எளிமைக்கும் வேண்டுமென்று தன்னை இது பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, எது எப்படியோ இந்த ஹதீஸை பாருங்கள். ருப்ப அஷ்அஸ அக்பர மத்ஃபூஇன் பில் அப்வாப், சிலர் பார்க்க முடி பரட்டையாக இருக்கும், புழுதி படிந்து போயிருக்கும், வீடுகளில் போகிற இடங்களில் இவங்களுக்கு அனுமதி கிடைக்காது, கதவுகளில் வைத்தே துரத்தப்படுவாங்க, திருப்பி அனுப்பப்படுவாங்க. ஆனால் இவர்களோட நிலை அல்லாஹ்விடம் மிக உயர்வானது. லவ் அக்ஸம அலா அல்லாஹி லஅபர்ர, அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி ஒன்றை கேட்டால் கூறினால் அல்லாஹு தஆலா அதை நிறைவேற்றி விடுகிறான். ஏன் காரணம் என்றால் அந்த தோற்றம் அப்படி.
அதோடு சேர்த்து ஈமான், நல்ல பண்புகள், நல்ல அமல்கள் இருக்கும். அல்லாஹு தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளும். அப்போ முதலாவது என்ன பார்த்தோம்? பிரயாணம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முக்கியமான காரணங்கள் ஒன்றும். இரண்டாவது, ஒரு மனிதனுக்கு காணப்படக்கூடிய பணிவு, எளிமை, இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை உயர்த்தாத இடங்கள், அந்த இடங்களை தவிர்த்து பொதுவாக துவாவில் கையை உயர்த்துவது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு முக்கியமான காரணம். ஏன் அப்படி சொல்கிறேன்டா, சில சந்தர்ப்பங்களில் கையை உயர்த்தாமல் இருப்பது தான் சுன்னா. சந்தர்ப்ப துவாக்கள் இருக்குது, நபி அவர்கள் கையை உயர்த்தி ஓதல். அப்போ அவடத்தில் கையை உயர்த்தாமல் ஓதுறது தான் சுன்னா. சாப்பிட்டு விட்டு ஓதுற துவா, இப்படி சந்தர்ப்ப துவாக்கள். அது தவிர பொதுவாக ஒரு பிரார்த்தனை என்று வந்துவிட்டால் கையை உயர்த்துவது, அதில் முறைகள் பலது வருது. அந்த கையை உயர்த்தி அல்லாஹ்விடம் கேட்பது, இது அல்லாஹு தஆலா மிகவும் விரும்பக்கூடிய ஒன்று. இந்த கையை உயர்த்தி அல்லாஹ்விடம் நாம் கேட்கிறது, இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அல்லாஹு தஆலா துவாவை ஏற்றுக்கொள்வதற்கு. நாம் ஆரம்பித்த ஹதீஸில் என்ன வருது? யமுத்து யதைஹி இல ஸமா, வானத்தை நோக்கி கையை நீட்டுறார். அது பல கட்டங்கள் இருக்குது கை உயர்த்துறதுல. இந்த மன்றாட்டம் அதாவது கூடுதலாக போக போக கை உயர்ந்தே போகும். இப்போ கையை உயர்த்துறது அந்த நம்ம அறியாமலே அந்த கை உயர்ந்து கொண்டே போகும் இல்லையா? நம்முடைய கவலை சோதனைகள் எல்லை மீறக்குள்ள ஒரு மனிதன் அறியாமலே கை உயர்த்தப்படும். கையை உயர்த்துகிறது மின் அஸ்பாபி இஜாபத்தி துஆ. இதை வேறு ஹதீஸ்கள் சொல்கின்றன, இன்னும் வலு சேர்க்கின்றன. அதில் ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ ஹய்யுன் கரீம், அல்லாஹு தஆலா மிகவும் கொடைவள்ளலாக இருக்கிறான், கண்ணியமானவன், உயிருள்ளவன். யஸ்தஹீ மின் அப்தி இதா ரஃபஅ இலைஹி யதைஹி ஐ யவுத்தஹுமா ஸிஃப்ரன் ஹாயிபத்தைன். அல்லாஹு தஆலா மிகவும் கௌரவமானவன், சங்கையானவன், கொடைவள்ளன். அல்லாஹு தஆலா தனது அடியான் தன் பக்கம் தனது கரங்களை நீட்டி கேட்கின்ற போது அல்லாஹு தஆலா வெட்கப்படுகின்றான். ஐயருத்தஹுமா ஸிஃப்ரன் ஹாயிபத்தைன், வெற்றுக்கரங்களாக, பூஜ்ஜியமாக வெற்றுக்கரங்களாக திரும்ப விடுவதற்கு அல்லாஹு தஆலா திருப்ப விடுவது வெட்கப்படுகின்றான். அப்போ கையை நீட்டுகின்ற போது அல்லாஹு தஆலா அதுக்கு பதில் அளிக்க விரும்புகிறான். இது ஒரு முக்கியமான காரணி, எமது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முக்கியமான காரணி. அடுத்தது, அல்லாஹு தஆலாவிடம் துவா கேட்கின்ற போது ரப் என்ற வார்த்தையை முன்னிலைப்படுத்தி கேட்பது, இதுவும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா அந்த ஹதீஸில், நீண்ட ஹதீஸில், யமுத்து யதைஹி இல ஸமா, வானத்தை நோக்கி கையை நீட்டி யா ரப் என்று பிரார்த்திக்கின்றார். அப்போ ஒரு பிரார்த்தனையின் போது அல்லாஹு தஆலாவிடம் ரப்பனா ஆத்தினா, யா அல்லாஹ் எங்களது இரட்சகனே, அல்லது ரப்பி எனது இரட்சகனே எனக்கு தருவாயாக, ரப்பி அல்லிம்னி ரப்பி ஹ்தீனி, இப்படி கேட்குறது. ரப் என்ற வார்த்தையை, என்னை படைத்து பரிபாலிப்பவன், அந்த ரப் என்ற வார்த்தையை முற்படுத்தி கேட்பதை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். இதுவும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இருக்குது. அதுக்கு முக்கியமான சில விஷயங்களை சொல்லலாம். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள, இது டாக்டர் அப்துல் ரஸாக் அவங்க சொல்லக்கூடிய விஷயம், வகாலிபுல் அத்இயத்தில் மத்கூரத்தி ஃபில் குர்ஆனில் கரீம் முஃப்ததஹத்தும் பிஸ்மிர் ரப். குர்ஆனில் வந்துள்ள பெரும்பாலான துவாக்கள் ரப் என்ற வார்த்தை முன்னிலைப்படுத்தப்பட்டு தான் வந்திருக்கும். பார்க்கலாமே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எவ்வளவோ துவாக்கள் குர்ஆனில் பெரும்பாலான துவாக்கள் ரப்பனா என்ற வார்த்தை அல்லது ரப் என்ற வார்த்தை முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. இதனால தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடம் கேட்கப்படுகின்றது, ஒரு ஆள் துவாவில் யா சையீதி, எனது எஜமானே என்று அல்லாஹ்விடம் துவா கேட்கிறார், தப்பில்லை. ஆனால் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, அதாவது நபிமார்கள் சொன்னதை போன்று நபிமார்கள் பிரார்த்திக்கின்ற போது ரப்பனா ரப்பி, இப்படித்தான் எனது இரட்சகனே எங்களுடைய இரட்சகனே என்ற அந்த ரப் என்ற வார்த்தையை முன்னிலைப்படுத்தி கேட்டிருக்கிறார்கள். அதுபோன்றே பிரார்த்திப்பவரும் தனது துவாவில் ரப் என்ற வார்த்தையை முன்னிலைப்படுத்தி கேட்க வேண்டும் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொல்கிறார். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உரையுடைய சுருக்கம் இதுதான். அதாவது அல்லாஹு தஆலாவுடைய பாக்கியத்தின், அல்லாஹு தஆலாவுடைய பேருதவியினால் புனிதமான நாட்களை அடைந்திருக்கிறோம். இந்த புனிதமான நாட்கள் 10 நாட்களுடைய ஒரு கிரீடம் தான் இந்த அரஃபாவுடைய நாள் இல்லையா? இந்த 10 நாட்களுடைய மிக சிறந்த இந்த 10 நாட்களுடைய ஒரு கிரீடம் அந்த அரஃபாவுடைய நாள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா 10 நாட்களையும், இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களையும் பொதுவாக சொல்லி சத்தியம் செய்கின்றான். நம்ம ஏற்கனவே போன வாரம் பேசினோம், வல் ஃபஜ்ரி வலையாலின் ஆஷர், அதிகாலை பொழுது மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாகன்னு சொல்லிவிட்டு, அப்போ அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறாங்க, அந்த வலையாலின் ஆஷர் என்றால் இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள். இப்படி சொன்ன அல்லாஹு தஆலா வேறொரு வசனத்தில் அரஃபாவுடைய நாள் மீதும் சத்தியம் செய்கின்றார். இது எங்கேயாவது யாருக்காவது தோன்றுதா? மௌலிமாரில் ஆகிட்ட கேட்குறது, வல் ஃபஜ்ர் வலையாலின் ஆஷர் இல்லையா? 10 நாட்கள் மீது சத்தியமாகன்னு சொல்லும்போது அரஃபாவுடைய நாள் தானாக உள்ளுக்கு வந்துடும். ஆனால்
தனித்து ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின்படி அல்லாஹு தாலா இன்னொரு இடத்தில் சத்தியம் செய்கின்றான். அந்த சத்தியத்தில் ஒன்று தெளிவாகவே அரஃபாவுடைய நாளை குறிக்கின்றது. அது ஆதாரபூர்வமான இஸ்னாதை கொண்டு அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு வந்திருக்கிறது. நான் இதோட முடிக்கிறேன். யாருக்காவது தோன்றுதா? எங்கேயாவது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ஜுஸில் தான் அதுவும் இடம்பெறுது. ஒரு அருமையான தகவல், பழைய தகவல் தான், கொஞ்சம் தூசி தட்டி பார்க்கணும். சும்மா பாருங்க, எல்லாருக்கும் பரிச்சயமான ஜுஸுண்டா ஜுஸு அம்ம. அதில் ஒரு முக்கியமான சூறாவில் அல்லாஹு தாலா நேரடியாக அரஃபாண்டு வரல, அவன் அல்லாஹு தாலா சத்தியம் பண்ணிய அந்த வார்த்தைக்கு ஹதீஸ் தரக்கூடிய விளக்கம் அது அரஃபா என்று தெளிவாக ஹதீஸில் வருது, சஹீஹான ஹதீஸில் வருது. என்ன சூறாவாக இருக்கும்? சூரத் அல் புரூஜ் இல்லையா? அல்லாஹு தாலா அதில் வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவோம். வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமாக. வாக்களிக்கப்பட்ட நாள் என்றால் என்னது? அல் யௌமுல் மவ்ஊத் என்றால் மறுமை நாள் இல்லையா? வஷாஹிதின் வமஷ்ஹூத், வஷாஹிதின் சமூகம் அளிக்கக்கூடிய நாள். வஷாஹிதின் என்றால் சமூகம் தரக்கூடிய அந்த நாளை பார்த்து அல்லாஹு தாலா சத்தியம் பண்ணுகின்றான். அதாவது வஷாஹிதின் சமூகம் அளிக்கக்கூடிய நாள்னா என்ன நாள்? அந்த நாளில் அமல் அதிகமாக செய்து அந்த நாளில் நாம் சமூகம் அளிக்கிறோம். அது என்ன நாள்? நாளைக்கு, அதாவது இன்றைக்கு தொடங்கிட்டு ஜும்மாவுடைய நாள். வஷாஹிதி ஒமஷ்ஹூத், சமூகம் அளிக்கப்படும் நாள். இல்லைங்க தானே? வல் யௌமில் மவ்ஊத், மூன்று விஷயங்கள் பல விஷயங்கள் இந்த சூரத்துல் புரூஜில் அல்லாஹு தாலா சத்தியம் பண்ணுகின்றான். அதில் ஒன்று வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட நாள், அது மறுமை நாள். வஷாஹிதீன் ஐ ஷாஹிதீன் பில் அமலி ஃபீ, அதில் அமல் செய்து நாங்கள் சமூகம் அளிக்கிறோம். ஜும்மாவுடைய நாள் அது விசேஷமான ஜும்மாவுடைய நாள் தான் மிகவும் பாராமுகமாக நாம் இருக்கிறோம். மிகவும் கவனம் செலுத்தப்படக்கூடிய ஒரு நாள். வஷாஹிதீன், அதாவது ஜும்மாவுடைய நாளின் மீது சத்தியமாக, யௌமுல் ஜும்ஆ. வமஷ்ஹூத், சமூகம் அளிக்கப்படும் நாள். சமூகம் அளிக்கப்படும் நாள் என்றால் அதற்கு மக்களும் சமூகம் தருகின்றார்கள், மலக்குகளும் சமூகம் தருகிறார்கள். அது எந்த நாள்? அது அரஃபாவுடைய நாள். ஏனென்றால் அதை இன்னும் தெளிவுபடுத்தி, இந்த ஹதீஸ் திருமதியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் அதை இன்னும் தெளிவுபடுத்துது. சமூகம் அளிக்கப்படும் நாள் என்றால் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹு தாலா ஹஜ்ஜாஜிகளை காட்டி மலக்குகளிடம் என்ன கேட்கிறான்? மா அராதஹா உலா, இவங்களுக்கு என்ன வேண்டும், என்ன விரும்புகிறாங்க. அப்போ அந்த 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 காட்சி மலக்குகள் மனிதர்கள் கலந்த ஒரு காட்சி தான் அரஃபாவுடைய காட்சி. அப்போ ஒமஷ்ஹூத், சமூகம் அளிக்கப்படும் நாள் என்றால் தஹ்துருல் மலாயிகத்து வல் ஹுஜ்ஜாஜ் அல்லது வன்னாஸ், மக்களும் மலக்குகளும் சமூகம் தரக்கூடிய நாள் அந்த அரஃபாவுடைய நாள். அப்போ அந்த நாளின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்கின்றார். அவ்வளவு புனிதமான நாள். அந்த நாளில் அதி விசேஷமான வணக்கங்கள் ஒன்று துவா. அதை அடிப்படையாக வைத்து தான் துவாவை பற்றி பேசினோம். எல்லாமல்ல அல்லாஹு தஆலா அந்த அரஃபாவுடைய தினத்தை அடைந்து அதில் எமது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை எமக்கு தந்து மேல்மேலும் அவரது மார்க்கத்தில் நிலைத்திருந்து எல்லாமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.